வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். தமிழக அரசை செயல்பட விடாமல் இருக்க மோடி அரசு அனைத்து முயற்சிகளையும் செய்கிறது. ராசா குற்றச்சாட்டு. உதகையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு நீலகிரி மக்களவை உறுப்பினர் ராசா பேசும்பொழுது, மத்திய அரசு ஆட்சியை கலைத்தால் மீண்டும் வருவதற்கு மக்களிடம் செல்ல உரிமை உண்டு. ஆனால் ஆட்சியை கலைக்காமல் மோடி அரசு தமிழகத்தில் குந்தகம் விளைவிப்பது, சிதிலமடையச் செய்யும் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருப்பதாக நீலகிரி மக்களவை உறுப்பினர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் எம் ராஜு தலைமையில் நடைபெற்றது. உதகை தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சுவாமிநாதன், அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன், எம்பி ராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட ராசா பேசும்பொழுது, தமிழக அரசை செயல்பட விடாமல் இருக்க மோடி அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஜிஎஸ்டி இல்லாமல் மத்திய அரசிற்கு 1,60,60,000 கோடி வருவாய் இருக்கும் பொழுது அதில் தமிழகத்திற்கு 85,000 கோடி மட்டும் வழங்கப்படுகிறது. மொத்த வருவாயில் 10% வரியை தமிழக அரசு வழங்கும் பொழுது நமக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமலும் தமிழ் மொழியை மதிக்காமலும் மத்திய அரசு இருப்பதாக ராசா குற்றம் சாட்டினார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.